ஹாய் லவ்லி காய்ஸ், எங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 2ஓட நெக்ஸ்ட் பாட்டோட ஆக்ட் பண்ணிருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்டுக்கெல்லாம் பெல்லாம் நான் பேசுகிற விட பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சா எம் சொல்லி சாரி ஜஸ்ட் டிவிரி ஸ்டோரிடா ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்கெல்லாம் பெல்லா வா பேபி ஃப்ரெஷ்ஷப் ஆக வேண்டியா? ஐயோ, இந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி 6 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு தெரியுமா? 6 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு பேபி. நான் ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கேன்னு தெரிஞ்சுட்டானே வந்தேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஜொங்குக்கு அப்படி சவரை விட்டு வெளியே வந்து டேக்கிட்ட அவர் வரான மாரி வந்தேன். டக்குன்னு அவரோட டவலு ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, எங்கே பாரு ஜங்குக்கு, நீ இந்த ரூம்குள்ளே இருக்கணுங்கிறது எனக்கு தெரியாதனால இந்த பிளேஸ்க்கு வந்தேன், என்னை விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடலாம், ஃப்ரெஷ்ஷப்பே ஆகாண்டானுங்கிற மாரி டோர்கிட்ட வந்தா டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டாரு. கூட சும்மாடா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாரு, இப்போ லாக் பண்ணவும் அப்படி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாட்ட மட்டும் டோரை ஓப்பன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னால், போ பேபி, இந்த பொசிஷனில் உன்னை பார்த்ததுக்கப்புறம் உன்னை ரூமுக்கு வெளியே விட்டுருவேனா? அதெல்லாம் விட முடியாது. எவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு தெரியுமா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி. இப்போ நீ ஏன் வந்துட்ட, உன்னை விடுவேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கி கீழே பிடுங்கி போடுறாரு. கீழே போட்டுட்டு அப்படியே டேயை புஷ் பண்ணபடி கரெக்டாக சவர்கிட்ட கொண்டு வந்து அப்படி வராதமே விட்டா, ஜங்குக்கு நீ ப்ராப்ளம் பண்ணுற, என்னை விடு, என்னை ஃபோர்ஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம கோர்ட்டில் நம்ம ஜங்குக்கு திட்டு வரா. ஆனால் நீ எப்போட்டு இப்படி தானடா அவாய்ட் பண்ணுற, இது என்ன புதுசா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டேயே அந்த வாலில் லாக் பண்ணபடி சவரில் ஃபுல்லாக நனைஞ்சபடியும் டேயோட பாடி அப்படியே ரப் பண்ணபடி டேயோட நெக்லலாம் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ஜங்குக்கோ பிடிச்சி தள்ளிட்டு ஒரு டைமுக்கு 2 டைம்ஸ்க்கு ஸ்லாப் வைக்கிறாரு. என்னடா பிகே பண்ணிகிட்டு இருக்க, சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏன்டா என்கிட்ட ப்ளே பண்ணுறேங்கிற மாதிரி சொன்னால், எத்தனை டைம்லாம் அடிச்சுக்கோ பேபி, ஆனால் இப்போ எனக்கு ஃபீலாக இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு எப்போட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிற மாரி ஃப்ரெஷ்ஷப் ஆகும் அப்படிங்கிற மாரி கிரிப்பாவால் லாக் பண்ணபடி கூட ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகுறாரு, கூட ரொமான்ஸும் பண்ணுறாரு, 2மே பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவாரா, ஸ்ட்ரகிள் பண்ணுற மூமெண்ட்டுக்கு லாக் பண்ண பொசிஷனில் நம்ம கூட ரொமான்ஸ் பண்ணுறாரு, கிஸ் பண்ணுறது, பைட் பண்ணுறது, இக்கி மார்க் கொடுக்குறதுங்கிற மாரி ஃபுல்லாக ப்ளே பண்ணிவிட்டு பிடிச்சி அப்படியே பாட்டப்புக்குள்ளே தள்ளி விடுவார். அந்தமாதிரி தள்ளிட்டா அப்படியே பாட்டப்புக்குள்ளேருந்து நம்ம எழுந்து நம்ம ஜொங்குக்கு பாப்பாரா அந்தமாதிரி பார்த்தா, பேபி ப்ளே பண்ண சொல்ல உன்னோட ஹேண்ட்ஸு நீயும் நார்மலாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு அந்த பொசிஷனில் ப்ளே பண்ணி டயர்ட் ஆயிடுச்சு, இப்போ இந்த பொசிஷன் தானுங்கிற மாரி அப்படியே பாட்டப்புக்குள்ளே டேக்கு மேலே ஓவராகவரா. வேண்டாம் ஜங்குக், ப்ளே பண்ணாதன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாரி நம்ம கோமானா, நீ இப்படி தான் டெய்லியுமே என்னை திட்டிக்கிட்டே இருப்ப, குக்கி டொமாக்ஸில் இருக்க சொல்லி டீமேட்டாக சொல்லுவேன், ப்ளே பண்ணாது ஜங்குக், ஏன் ஜங்குக் இந்த மாதிரி ப்ளே பண்ணுற, இப்படிலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான். ஆனால் என்ன, அப்போ கொஞ்சம் ஷையாகி பேசுவேன், இப்போ ரொம்ப கோவமாக பேசுகிற, ஆனால் வேர்ட்ஸ் 2 ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்டப்பில் லாக் பண்ண பொசிஷன்லேயே கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. எவ்வளவோ நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணுறாரு, வேண்டாங்கிற மாதிரி என்னெல்லாமோ சொல்லி ட்ரை பண்ணுறாரு. நம்ம ஜங்குக் டிசைட் பண்ணிட்டாரு கூட க்ளோஸாக இருக்கணுன்ட்டு. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி கூட அப்படி பாட்டப்பில் ஃபுல்லாக இன்டிமேட்டாக இருக்கிறாரு. எல்லாத்தையும் ப்ளே பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி ப்ராடை ஸ்டலி தூக்குனபடி நேராக பெட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு வேர் பண்ண வச்சுருந்த ட்ரெஸ்ஸஸை கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா செம்ம கோவத்தில் ஜங்குக்கை பார்த்து அப்படி மறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்ச ஜங்குக்கு அப்படி கிட்ட கிளாஸ் வந்துட்டு கோவத்தில் கூட நீ பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கட்டையும் அப்படிங்கிற மாரி லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு நேராக கபோர்டுக்கிட்ட போய் ட்ரெஸ் எடுக்க போவார். அந்த மாதிரி எடுக்க போனால், இந்த மாதிரி என்கிட்ட ப்ளே பண்ணது மட்டும் இல்லாமல் இப்படியாடா பேசுறதுங்கிற மாரி பக்கத்தில் ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்கே அடிக்க போவார். அந்த மாதிரி அடிக்க போனால் வேகமாக ஜங்குக்கு அடிக்க போகிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு டக்குன்னு திரும்பி டேயோட ஹேண்ட்ஸில் திங்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு, என்னடா ஹஸ்பண்டை கில் பண்ண போறியா, சரி கில் பண்ணிக்கோ, வா டயாங் கில் பண்ணிக்கோ, எனக்கு அநேகமாக ரெஸ்ட் ரூமில் பண்ண அந்த ரவுண்ட்ஸ் பட்டல பிள்ளைக்கு, என்கிட்ட ப்ளே பண்ண வந்துருக்க பிள்ளைக்கு, குக்கி கூட ஸ்லீப் பண்ணிட்டான், ப்ளே பண்ண நான் ரெடி, நீ ரெடியா அப்படிங்கிற மாதிரி பிடிக்கிற மாதிரி வருவாரா, ஹக் பண்ணுற மாதிரி வருவாரா, அந்த மாதிரி வந்தான். டக்குன்னு அந்த திங்ஸை கீழே போட்டுட்டு
வேண்டாம் ஜங்குக், என்னை விட்டு மூவ் ஆன் ஆகு, இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணாத, தள்ளி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன மாதிரி கேட்டுனா, ஏன்டா டே நீ அடிக்கிறதுக்கு திங்ஸ் எடுத்துகிட்டு வரும், உன்னை சும்மா விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே படிக்கிற மாதிரி வேண்டாம் வேண்டாம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பெட்டில் அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே பெட்டை சுற்றி நடப்பாரா அந்த மாதிரி நடந்தேன். ஆனால் நம்ம ஜங்குக் டே பிடிச்சிருவாரு. இந்த மாதிரி பிடிச்சிட்டு டே பேபிமா, நம்ம ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணான்டான். ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டயர்டாக இருக்குவா நம்ம ஸ்லீப் பண்ணுவோனுங்கிற மாரி குக்கியோட பெட்டில் ஸ்லீப் பண்ணிடுறா. டே குக்குன்னு பெட் இருக்கும்ல, அந்த பெட்டில் டேயை டைட்டாக ஹக் பண்ண பொசிஷனில் நம்ம ஜங்குக் டவலோட தான் இப்போ வரைக்கும் இருக்காரு. அதே பொசிஷனில் நம்ம டேயை பேக்கப் பண்ண பொசிஷன்லேயும் ஸ்லீப் பண்ணபடி பெட்டில் பட்டிருக்காரு. டே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாரு, பட் நம்ம ஜங்குக் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலை. இந்த மூமெண்ட்டில் டைட்டாக ஹக் பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக் ஸ்லீப் பண்ணிடுவார். ஆனால் பட் நம்ம டேக்கு தான் காண்டு எங்கேயோ போகுது. அவன் நினைக்கிறத அப்படியே பண்ணுறான். என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஸ்ட்ரகிள் கூட இவங்கிட்ட பண்ண முடியலங்கிற மாரி செம்ம காண்டாக இருந்திருப்பாரு. இப்படியே டேஸஸ் ஒரு 1 வீக் போகுது. டெய்லியுமே டேக்குக்கு 2 பேருமே பேபிஸை கொண்டு விட்டுறதும், அப்புறம் ஈவினிங் நம்ம டே ஹவுஸ்க்கு கூப்பிட்டு வரதும், பார்க்குக்கு மாலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுங்கிற மாதிரி டெய்லியும் டேஸஸ் இந்த மாதிரி போயிருக்கும். இப்போவும் அதே மாதிரி நம்ம குக்கியும் மற்ற பேபிஸையுமே ஸ்கூலில் கொண்டு வந்து நம்ம டேக்குக்கு விட்டுட்டு நேராக ஹவுஸ்க்கு தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் டேயும் காரில் வந்துட்டுருக்க அந்த டயத்தில் கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்ட கால் வருது. மார்க் தான் கால் பண்ணியிருக்காரு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேருந்து. இந்த மாதிரி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேருந்து கால் வர அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயை ஹவுஸ்க்கு கூப்பிட்டு வந்த நம்ம ஜங்குக் நேராக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் டேக்கு நல்லாவே புரியுது இப்போ எந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போகிறோம், அந்த ரோட்டு போகிற அந்த மூமெண்ட்லாம் நம்ம டேக்கு நல்லா தெரியுமில்ல. இந்த ரோட்டாக போனால் நம்ம மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போகிறோங்கிறது டேக்கு தெரிஞ்சு அப்படியே ஜங்குக்கு பட்டு திரும்புறாரு. நம்ம டேக்கு லைட்டாக பயம் வந்துடுச்சு. மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு நம்மளே ஏன் கூப்பிட்டு போகிறான், ஏதாவது நம்மளை அந்த மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் அந்த ரூமில் ஏதாவது அடைச்சி வைக்க போகிறானா, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பயத்தில் ஜங்குக்கு நீ ஹவுஸுக்கு தானே போகிறேன்னு சொன்னேன், காரைங்க எங்கள் மாதிரி எட்ட போகிற அப்படிங்கிற மாதிரி டேய் நம்ம ஜங்குக் கூட ஆன்சர் கிரிப்பாக படித்தா பேபி ப்ராப்ளம் பண்ணாத கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி காரை வேகமாக ட்ரை பண்ணுவாரா. ஆனால் நம்ம டேக்கு தான் செம்ம பயமாயிருச்சு. ஜங்குக் ஒழுங்கு ரெடியாக காரா நிப்பாட்டு, நீ எதுக்காக அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், நான் மட்டும் இங்கேயே நீ கீழே இறக்கி விடு, நான் எப்படி ஹவுஸ்க்குன்னாலும் போகிறேன், மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு என்னை ஏன் கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டுவார். அந்த மாதிரி கட்டுனா சும்மாவே வாயை வச்சுட்டு இருக்க மாட்டியாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேவோட மவுட்டை கிரிப்பை க்ளோஸ் பண்ணபடி டே இருக்கிற சீட்லேயே லாக் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோ நம்ம டே ஷாக் ஆகி எங்கேயே போடு மாதிரி மயக்க மருந்து கொடுக்குற மாதிரி இப்போ கொடுப்பானோங்கிற பயத்தில் ப்ரீட் பண்ணாத அளவுக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. பேபிமா ப்ரீட் பண்ணு, டெட் ஆகிறப்ப போடுற, சும்மா தானே ஹேண்ட்ஸை வச்சு பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கிட்ட பேசினபடியே உனக்கு இந்த அளவுக்கு என் மேலே பயம் இருக்குடா, மாஃபியா ஒர்க் பார்க்குற ப்ளீஸ்க்கு தூக்கிட்டு இப்போ உனக்கு இருக்குடா பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கூட கொஞ்சம் வர நம்ம டேயை பயமுடுத்துறாரு. இந்த மாதிரி பயமுடுத்தினோம் டே ஜங்குக்கு ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டு ஒழுங்கு பண்ணி டே காரை நிப்பாட்டில், காரை டோர் ஓப்பன் பண்ணிட்டு நான் குதிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. டோர் லாக்கில் இருக்குது ஓப்பன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு இன்னும் காண்டாகி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அடின்னு அடிக்கிறாரு. காரை நிப்பாட்டுங்கிற மாதிரி எவ்வளோ அடி வேணாலும் அடிச்சுட்டு போடானுங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்குள்ளே அப்படி கார் உள்ள என்ட்ராகுது. இந்த மாதிரி அந்த பிளேஸுக்குள்ளே பட்டுட்டு நம்மட்டு ஷாக் ஆகி அடிச்சுக்கிட்டு இருந்த நம்மட்டு அப்படியே அடிக்கிறது நிப்பாடிட்டு டோரை வேகமாக புஷ் பண்ணி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கிட்ட அந்த லாக்கை பிரேக் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ண வைப்பாரா. இந்த மாதிரி ஓப்பன் பண்ண வச்சா ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்கே கரெக்டாக நம்மட்டு காரை விட்டு இறங்கி சுற்றி முற்றி பார்த்தா ஃபுல் பாடி கார்ட்ஸும் செம்மையாக ப்ரொடெக்ட் பண்ண பொசிஷனில் நிற்கிறாங்க. அந்த மாதிரி என்னென்னா அப்படியே அந்த மாஃபியா ஒரு பார்க்குற பிளேஸை விட்டு வெளியே போயிடுவோங்கிற மாதிரி அந்தோட மெயின் கேட்டு மாதிரி இருக்கும்ல, அதாவது கார் உள்ளேன்றா ஆகிட்டுல, காரை விட்டு அப்படியே மெயின் கேட்டுக்கிட்ட போயிட்டு அப்படியே வெளியே போயிடுவோங்கிற மாதிரி வெளியே போக வருவாரா. ஆனால் நம்ம ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் அப்படியே நம்மகிட்டயே மறைக்கிறாங்க. அந்த மாதிரி மறைச்சோம். ஏன்டா என் பேபி அவ்வளோ பேர் சேர்ந்து பயமுறுத்துறீங்க, பேபிமா ஃபாரஸ்ட்டெல்லாம் பிறவு போய் சுற்றி பார்த்துக்கலாம், முதல்ல எனக்கு ஒர்க் இருக்குது வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ பேசுகிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நான் இனி இங்கே இருக்க மாட்டேன், எதுக்காக்க எனக்கு கூட்டிகிட்டு வந்த, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி செம கோமான்ற மாதிரி கேட்டுன்னா ஏன் பேபி எப்போ பார்த்தாலும் கட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை அப்படியே ப்ராடஸ்ட்லேயே தூக்குனபடி நேராக மாஃபியா
ஒர்க் பார்க்குற ப்ளேஸ்க்குள்ளே என்ட்ராகிறாரு. என்னை விடு ஏன்டா இப்படி என்னை பிடிச்சிருக்க? நீ ஸ்ட்ரகிள் பண்ணுவல்ல, நீ ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாதுன்னா இப்படி தான் பிடிக்கணும். ஏன் எனக்கு தெரியாதா என் பேபி எப்படி எப்படி பிடிக்கணும்? எங்கே பிடிச்சா என் பேபி எப்படி கண்ட்ரோல் ஆகும்னு எனக்கு தெரியாத அளவுக்கா நான் உன் கூட லைஃப்பை லீட் பண்ணேன் பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஜீக்ஸில் கிஸ் பண்ணபடி கரெக்டாக ஒரு மெயினான ஒரு மீட்டிங் ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூம்குள்ளே கொண்டு வந்து டேயை விடுவாரா? இந்த மாதிரி விட்டால் அந்த ரூம்குள்ளே நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வெறுமே இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் டே அப்படியே அவ்வளோ வெறியை நோட் பண்ணிட்டு இருந்தா இவனை ஹவுஸில் விடாமல் நேராக கூட்டு வந்துட்டான் அவளுக்கு அப்படிங்கிற மாரி ஜிமினா நோட் பண்ணிவிட்டு நேற்று நம்ம டே குக் ஃபைட் பண்ணியிருப்பாங்களா அதெல்லாம் நம்ம ஜிமினாவுக்கு கேட்டிருக்கோம்ல அந்த மூமெண்ட்டுக்கு டேயாங் அப்படிங்கிற மாதிரி பேச அவர் வரோம். அந்த மாதிரி வந்தா நம்ம டே இவ்வளோ வெறும் ஒரே ரூம்குள்ளே இருக்க மூமெண்ட்டை பார்த்து காண்டில் டக்குன்னு அந்த மீட்டிங் ரூமை விட்டு வெளியே போயிடுவார். டே பேபி டே உனக்கு என்ன ஒர்க்குடா அதை பண்ணிட்டோலடா சும்மா என்ன டென்ஷன் ஆக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அப்படியே அந்த பிளேஸ் ஆல்ரெடி நமக்கு டேக்கிதான் தெரியும்ல இந்த பிளேஸில் நம்ம ஜொங்குக்கு நிறைய ஸ்னேக்ஸ்லாம் வச்சுருப்பாருன்ட்டு அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த ஜொங்குக்கு ரெஸ்ட் எடுக்கிற ரூம் அந்த ஸ்னேக்ஸ்லாம் இருக்கிற ரூமுக்கு வராரு. இந்த மாதிரி வந்தால் இங்கே நிறைய ஸ்னேக்ஸ் மிஸ் ஆகுது. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னடா ஒரு 5 ஸ்னேக்ஸ் மிஸ் ஆகுது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மகிட்ட ஸ்னேக்ஸ் மிஸ் ஆன மூமெண்ட்டில் அப்படியே வந்து பக்கத்தில் இருக்க சோஃபாவில் உட்காந்து அந்த சோஃபாவில் தான் 5 ஸ்னேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அந்த 5 ஸ்னேக்ஸை பார்த்து பயந்து நம்மகிட்ட கத்தி கதறிடுவார். இந்த மாதிரி கதறினா மீட்டிங் ரூமில் பேசிகிட்டு நம்ம பாய்ஸு சிலர் ஷாக் ஆகி கரெக்டாக ஜொங்குக்கு இந்த ரூமில் உட்காந்துருக்காரு. ஜொங்குக்கோட அந்த ரூம்குள்ளேயே கரெக்டாக பாய்ஸை சொல்ல வரும் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னாச்சுங்கிற மாதிரி என்றானம் அந்த 5 ஸ்னேக்ஸுக்குமே நம்மகிட்ட நல்லாவே தெரிஞ்சிருக்கு 6 இயர்ஸ் என்ன 6 இயர்ஸு 12 இயர்ஸ் ஆனாலும் நாங்கள் டேயை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோண்டானுங்கிற மாரி டேயோட டைஸ்லலாம் அப்படி ஒரு மாதிரி சுருண்டு படுத்துருக்கு. டேயோட ஹேண்ட்ஸில் டேயோட ஷோல்டர்லங்கிற மாரி டேயை ஸ்னேக்ஸ் சுற்றி வளர்த்தா எப்படி இருக்கும் அந்த பொசிஷனில் நம்ம டே கிட்ட அதோட லவ்வை ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கு. இவ்வளோ டே செங்கட்டை போனேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்னேக்ஸ் அவ்வளோமோ அன்பு மலையை கொட்டுறோமோ மட்டும் நம்ம பாய்ஸஸ் நோட் பண்ணோம். ஜொங்குக்குமே ஷாக் ஆகுது. ஏன்டா டே நான் இந்த ரூமுக்குள்ளே வந்து என்னை பார்த்தவொடனே அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடுறீங்க என் பேபி கிட்ட என்னடா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மூமெண்ட்டை மார்க் நோட் பண்ணிவிட்டு ஒரு பேபிஸ்க்கு டேட் மேலே இருக்க லவ்வை விட மாம்ஸ் மேலே ரொம்ப லவ் இருக்கும். மாம்ஸுக்குமே டேட் லவ் காட்டுறதை விட அதிகமான லவ் சன் மேலே பேபிஸ் மேலே மாம் தான் காட்டுவாங்க. அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் டேஸ் உங்கள் கூட இந்த பிளேஸ்க்கு வந்திருந்தாலும் அந்த ஸ்னேக்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே நல்லாவே அவர் பிஹேவ் பண்ணியிருக்காரு. போடா குறைக்கி கோப்ராவை சொல்லவே வேண்டாம். டேக்கேனே கோப்ராவை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டாரு. இந்த மூமெண்ட்டுக்கு கோப்ராவோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிற இந்த மற்ற ஸ்னேக்ஸ் மட்டும் எப்படி பாஸ் இருக்கும்? கண்டிப்பாக அவங்களுமே நம்ம டேயை உங்களோட ஒய்ஃபை மாமா தான் திங்க் பண்ணுறாங்க. இவ்வளோ டேஸ் கழித்து மீட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு அவங்க என்ன மாதிரி ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் அவ்வளவும் பாய்சன் உள்ள ஸ்னேக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக உங்ககிட்ட வந்துட்டு திடீர்னு எதுவும் கடிச்சிடக்கூடாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு என்னடா பண்ணுறீங்க அவ்வளோ வெறும் மூவ் ஆன் ஆகுங்கடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்துவாரா. எந்த மாதிரி நம்ம ஜொங்கு கத்துறதை பார்த்து ஜொங்குக்குள்ளே என்றால் அடுத்த செகண்ட் ஸ்னேக்ஸ் எல்லாம் டேயை விட்டு அப்படியே மூவ் ஆன் ஆக்கி அதுங்களுக்குன்னு ரூம் நம்ம பாக்ஸ் வச்சுருப்பார்ல அந்த பாக்ஸுக்குள்ளே போகுது. இந்த மாதிரி போனால் ஷாக் ஆகி என்ன பண்ணிட்டு ஜொங்கு உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை இதை விட்டு நான் பண்ணேனா? ஏன்டா இப்படி நான் இருக்கிற பிளேஸில் வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க? பேபி உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அது என்ன நார்மல் ஸ்னேக் நினச்சிட்டு இருக்கியா? அப்படிங்க எல்லாமே பாய்சன் ரேர் பாய்சன் உள்ள ஸ்னேக்ஸு என்ன மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்குங்க வந்துட்டு கோப்ரா மாதிரி அவங்க கிடையாது. கோப்ராவுக்கு யாரை அட்டாக் பண்ணணும், யாருக்கு பாய்சனை கொடுக்கணும், யாரை கடிக்கணுங்கிறது நல்லாவே தெரியும். இவங்க அப்படி கிடையாது அப்படிங்கிற மாரி சிலவும் அவங்க கடிச்சிட்டு போகிறாங்க. நான் டெத் ஆகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாரி இப்படி பேசுவாரா இந்த மாரி பேசினேன். ஐயோ நம்மளை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே கிரிப்பை பிடிச்சபடி பக்கத்தில் இருக்க சோஃபாவில் ஸ்லீப் பண்ண பொசிஷன்லேயே நாக் பண்ணுறாரு. நெக்கை இருக்குனபடி இந்த மாதிரி பிடிக்கிறத பார்த்துட்டு பாய்ஸஸ் அவ்வளோ ஒரு ஷாக்கானா மார்க்குமே ஷாக்கானா வந்து ஸ்மைல் பண்ணபடி என்ன ஜங்குக் திட்ட போறியா? பனிஷ்மெண்ட் பண்ண போறியா? இல்லை நைட் என்கிட்ட ரூடாக ப்ளே பண்ணியே அந்த மாதிரி ப்ளே பண்ண போறியா?
என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாரி ஒரு மாதிரி டைப்பாக பேசுகிறாரா. இந்த மாதிரி பேசுகிறத பார்க்க சொல்ல ஜங்குக்கு பனிஷ்மெண்ட் பண்ண வந்தாலுமே டே பேசுகிறதெல்லாம் கேட்க சொல்ல டேயை விட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகுறாரு. இப்படி மூவ் ஆன் ஆகிட்டு பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுது அப்படிங்கிற மாரி சொல்லவும் எல்லாருமே இந்த ரூமை விட்டு வெளியே போனால் மார்க் அப்படியே இந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. இந்த மாதிரி பண்ணால் அப்படியே இருந்து அந்த மிரர் பாக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ஸ்னேக்ஸ் அவ்வளோத்தையும் நோட் பண்ணிவிட்டு பாக்ஸை விட்டு வெளியே வாங்க, என் கூட தானே டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் உங்கள் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும், பாக்ஸை விட்டு வெளியே வாங்க, நான் ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு உங்களை பாட்டு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த பாக்ஸ் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வெளியே கூப்பிட்றாரு. ஆனால் பட் ஜங்குக்கு ஆர்டர் போட்டார்ல எல்லாரும் அவங்கவுங்க பிளேஸுக்கு போகலான்ட்டு. ஜங்குக்கு இந்த பிளேஸில் இல்லாட்டா கண்டிப்பாக ஸ்னேக்ஸ் அவ்வளோவும் வெளியே வரும். ஆனால் ஜங்குக்கு இங்கே உட்காந்துருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஸ்னேக்ஸ் எதுவுமே அந்த டோரை விட்டு அந்த பாக்ஸ் டோரை விட்டு வெளியே வர மாட்டேங்குது. இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டேக்கு செம்ம கோமாகும். இந்த மாதிரி கோமான நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்மோக் பண்ணபடியே ட்ரிங்க் பண்ணபடியே நம்ம டேயே பார்த்துட்ருப்பாரு. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸ்னேக்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயை அப்படியே பேக்கப் பண்ணிவிட்டு, ஏன் பேபி என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கிற, எதுனால உனக்கு என் மேலே இவ்வளோ கோவம் வருது, ஃபஸ்ட்டாக உன்னை மீட் பண்ண பற்றியா அப்போ என்கிட்ட பிஹேவ் பண்ண அதே டேயை திரும்ப பார்த்த மாதிரி இருக்குது, ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற, நான் என்னடா பண்ணிட்டேன், நீ நேற்று லாரா வச்சு பேச போயிட்டேன்டா, நான் அந்த மாதிரி கொஞ்சம் ரூடாக ப்ளே பண்ணிட்டேன், அதே வச்சு இந்த மாதிரி பேசுகிற, டேங் நான் ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, அடர் பர்சன் கிடையாது, நான் உன்னோட ஹஸ்பண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. இந்த மாதிரி பேசுனா நம்மகிட்டே முதல்ல ஸ்மோக்கை தூர போடு அப்படிங்கிற மாரி சொல்வாரா. அந்த மாரி சொன்னால் சொன்னால் அடுத்த செகண்டே ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த ஸ்மோக்கை கீழே போட்டு அந்த அணைக்கிறாரா அணைச்சிட்டு அப்படியே திருப்பி வாலில் லாக் பண்ண போயிடி, ஏன் இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணுறட்டையா, எனக்கு புரியவே இல்லை, உன்னை நான் லவ் பண்ண பேர் 100 டேஸில் இருந்த அதே டேயை திரும்ப பார்த்த மாதிரி இருக்குது, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி என்ன ஹயாங் சார், சரி விடு, எங்கள் மேலேருந்து உனக்கு ரொம்ப கோவம் இருக்கும் இல்லை எனக்குல, மாமியும் டேடியும் ஏன்டா இக்னோர் பண்ணுற, ஏன்டா அந்த மாதிரிலாம் பேசுகிற, டேயாங் அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணாங்க தெரியுமா உன்னை, சும்மா ட்ராமா பண்ணாத ஜங்கோ, நீ பண்ணுற ட்ராமாவெல்லாம் கேட்கறதுக்கு நான் அந்த பிளேஸ்க்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. டேயாங் இங்கே பாரு என் ஃபேஸை பாரு, என்ன கோவம் எனக்கு, என்ன கோவம் என் மேலே உனக்கு, சொல்லு நீ சொல்லு, நான் கேட்குறேன், எதுக்கு என் மேலே இவ்வளோ கோவப்படுற, குக்கிக்கிட்ட கூட நார்மலாக தானடா பேசுகிற, மேட்ஸு பாடி கார்ட்ஸு அவங்கக்கிட்ட நார்மலாக தானடா பேசுகிற, எங்கே எல்லோரும் ஏன்டா இக்னோர் பண்ணுற, டேயாங் நான் இதை எப்படி ஹேட் ஆகிற மாதிரி பேசுகிறேன்னா சாரி துப்பக்கரணம் போடணுமா, நீல் டவுன் போடணுமா, என்ன பண்ணணும் சொல்லு, என்ன பண்ணணும், இந்த சாட்டை வச்சு நான் என்னையே நானே அடிச்சுக்கிட்டோமா அப்படிங்கிற மாரி. இது ஜங்கு கூட ரூம் தானே, அப்போ ஜங்கு கூட திங்ஸ் எல்லாம் அங்கே தானே இருக்கும், அதில் ஒரு சாட்டை இருக்கும், இந்த சாட்டை ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு இதை வச்சு என்னையே நான் அடிச்சுக்கிட்டோமா அப்படிங்கிற மாரி கேட்கவும் நம்மகிட்டே அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் அப்போ நான் என்னையே நான் அடிச்சுக்கிட்டா உனக்கு ப்ராப்ளம் இல்லையா, அப்போ என்கிட்ட நார்மலாக பேசிப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 3 டைம் ஒரு வேகத்தில் நம்ம ஜங்குக்கு அடிச்சிருவார். அவரையே இந்த மாதிரி அடிக்கிறத பார்த்துட்டு நம்மகிட்டே ஷாக் ஆகி அந்த சாட்டையை கிரிப்பை பிடிச்சா, நீ விடு, என்னை பனிஷ் பண்ணிட்டா என் மேலே இருக்க உனக்கு போயிரும்ல, நீ என்னை பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டேன், நானே என்னை பனிஷ் பண்ணிக்கிறேன், அப்போ விட்டு என் மேலே இருக்க கோவத்தை விட்டுட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட எப்போதும் பேசுகிற மாதிரி பேசிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் சாட்டை வச்சு தன்னைத்தானே அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிக்கிறத பார்த்துட்டு ஜங்கு உனக்கு என்ன சைக்கோ பிடிச்சிருக்கா, ஏன்டா பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற, சாட்டையை கீழே போடுறாங்கிற மாரி எவ்வளவோ நம்ம ஜங்குக்க ஹேண்ட்ஸில் இருக்கிறத எடுக்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பட் நம்ம ஜங்குக்கு செம்ம ஃபோர்ஸ்லேயே அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிக்கிறத பார்த்துட்டு கத்துற சவுண்டுக்கும் பாய்ஸஸ் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராகி இந்த மாதிரி தன்னைத்தானே அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சுகா வேகமாக அந்த சாட்டையை கிரிப்பை பிடுங்கி கீழே போட்டுட்டு ஜங்குக்கு ஒரு ஸ்லாப், உனக்கு என்ன பைத்தியமா, என்னடா பண்ணிகிட்ருக்க அவங்ககிட்ட, அவனை பயமுறுத்திட்டு இருக்கேன் நீ இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆரம்பம் ஜெகப்பு அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டு போனால் சுகா அப்படியே திரும்பி நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு க்ரை பண்ணாட அவன் இப்போண்டா இப்போ கொஞ்சம் டேஸ் அப்படி தான் பிஹேவ் பண்ணுறான் எல்லாருக்கிட்டையும், நீ க்ரை பண்ணாட, யாருமே என்கிட்ட பேசாதீங்க, எல்லாருமே முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி
கத்துறாரு. இந்த மாரி கத்துறத பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லாரும் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே பண்ணோம். ஜிமின் அப்படியே நம்ம பாய்ஸஸ் கூடயே போகிறாரு. இந்த மாரி போனால் அந்த ரூமில் அந்த சோஃபா இருந்துச்சுல்ல, அந்த சோஃபாவிலே உட்காந்துருந்து ஏன்டா இந்த ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறான்னே தெரியல, இவன் என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு பயங்கர எமோஷ்னலாக க்ரை பண்ணபடி உட்காந்துருப்பாரா. இங்கே நம்மகிட்ட எப்படி உட்காந்துருந்தேன் ஜங்குக்கிட்ட வந்து நம்ம பாய்ஸஸ் ஒவ்வொருத்தராக கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ண, எதுக்குடா இந்த மாதிரி பண்ண. அப்போ என்னென்னா அவன் ஸ்னேக்ஸ் கூட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்ததுக்கு ஸ்னேக்ஸை பிடிச்சி திட்டு அந்த பாக்ஸ்குள்ளே போக வச்ச. அவன்கிட்ட என்னடா நினச்சி என்ன மாதிரி நீ ப்ளே பண்ணிகிட்டு இருக்க ஜங்குக் அப்படிங்கிற மாரி சுகாட்டுட்டுனா, நீ சொல்கிறதெல்லாம் அவன் கேட்க மாட்டான்டா, அவன் என்ன நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற டிசைட்மெண்ட்லேயே இருக்கிறான். நம்மளாம் அவனுக்கு ஒரு பர்சன்ட் பண்ணலான்னு தெரியல. ஹயாங்ஸுங்கிறதே இப்போ இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லவும், வயன்டா நீங்கள் தேவையில்லாமல் ஏன் டென்ஷன் ஆகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு எதையோ மைண்டில் வச்சுட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். என்னாச்சு ஜங்குக்கு, ஏன் இந்த மாதிரி பயமுறுத்துற. அவன் ஏற்கனவே நம்ம மேலே கோவமாக இருக்கான்ல. ஆமாம், கோவமாக மட்டுமா இருக்கிறான். அவன் என்ன ஃபுல்லாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கான். அந்த லாராவை வச்சு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் நம்ம ஜங்குக்கு எழுந்து நின்று கட்டுறாரு. எனக்கும் அந்த லாராவுக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் அப்படி இப்படிங்கிற மாரி நைட்டு முழுக்க அவன் பேசினதை கேட்க சொல்ல, இதே இந்த பிளேஸில் வேறு யாராவது இருந்திருந்தா நான் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பேனே தெரியாது. ஏன் டேயா போச்சு, ஏன் பேபியாக போச்சுன்ட்டு நான் அவனை அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டேன். அவன் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அவன் என்ன திங்க் பண்ணி வச்சுருக்கான். அண்ட் அவனே மவுட்டை ஓப்பன் பண்ணி சொன்னாதானே எனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹார்ட்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஓப்பனாக பேசினது தானே எனக்கு புரியும். அவன் எதை புரிஞ்சிக்கிட்டு எதை திங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறேன்னு தெரியல. அந்த லாரா டெத் ஆக சொன்னான். ஆனால் எனக்கு இந்த மாதிரி எதையோ ஒரு பெரிய ப்ராப்ளத்தை பண்ணியிருப்பேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அடியே இப்போ மட்டும் நீ உயிரோடு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு மாதிரி கொஞ்சம் செகண்டில் அவனை கில் பண்ண மாட்டேன்டி, ஹேண்ட்ஸாலேயே பீஸாக கட் பண்ணி கில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி செம கோவமாக நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சைக்கோத்தனமாக கத்திக்கிட்டு நிற்கிறாரு. இதை பார்த்து பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆனோம். ஜிமினா வந்து இங்கே யார் என்ன பேசினாலும் கேட்க போகிறது கிடையாது, நம்ம தான் எதையாவது சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேயோட ஹார்ட்டுக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறத கேட்கறதுக்காக கரெக்டாக டே இருக்கிற இந்த ரூம்க்கே வருவாரா. இந்த மாதிரி அந்த ரூமுக்கு வந்தேன். இப்போ அந்த ரூம்குள்ளே நம்ம க்ரை பண்ணி அழுதுகிட்ருக்க டேயோட டீரி அப்படி நம்ம ஜிமினா வெயிட் பண்ணுவாரா. இப்படி வெயிட் பண்ணால் ஜிமினாவை நம்ம பிடிச்சி தள்ளி விட்றாரு. எதுக்குடா இங்கே வந்த, எதுக்கு இங்கே வந்த, என்ன சிம்பிட்டி க்ரியேட் பண்ண வண்டியா. டீரியை வெயிட் பண்ணதோட நீ பேசினது எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன் நினச்சிட்ருக்கியா. நான் என்னடா பேசிட்டேன், குக்கி ஏன்டா தொலைச்சின்னு கேட்டது ஒரு வேர்டு, அந்த ஒரு வேர்ட்லையாட என் மேலே இவ்வளோ கோவம். ஆமாம், என்னமோ உங்கள் எல்லாருக்கு மேலே தான் என் குக்கி மேலே பாசம் இருக்கிற மாட்டியும் லவ் இருக்கிற மாட்டியும் அன்றைக்கி என்னை திட்டுனீங்க. நான் அவனை ஓட் பண்ண பர்சன்டா, எனக்கு அந்த லவ் கிடையாடா, எனக்கு அந்த ஃபீல் கிடையாடா, எனக்கு அந்த பாசம் இல்லையாடா. எல்லாருமே சேர்ந்து என்ன மாட்டி பேசுனீங்க. ஜிமினா நீயும் தானே எனக்கு திட்டுன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே குக்கி தொலைஞ்சிட்டான்னு சொல்லிட்டானடா எல்லாரும் பேசணும். அடையாட தப்பை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுற, அப்போ உன்னை திட்டக்கூடாதா. நீங்கள் திட்டுன வேடை தப்புடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நீங்கள் இருந்து போ, என்னை நீயே சேர்ந்து டென்ஷனை கட்டுற ஜங்குக்கு தான் என்னை பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கானா, நீயும் இந்த மாதிரி பண்ணாடனுங்கிற மாதிரி செம்ம கோவமாக திட்டிட்டு ஜங்குக்கை வச்சு நம்ம ஜங்குக்கை இந்த மாதிரி லாராவோட மிக்ஸ் பண்ணி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசியிருப்பாரு. அதே டோனிங்கில் இப்போ ஜிமினா முன்னாடி பேசுவாரா. ஜங்குக்கோட கேரக்டர் சரியில்லை, நீயுமே இப்போ மாஃபியா ஃபேமிலிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டா, என்னோட பழைய ஜிமினாவை இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறத கேட்டு ஒரு கோவத்தில் நம்ம ஜிமினா ஸ்லாப் பண்ணிடுவார். இந்த மாதிரி பண்ணாட்டே அப்படி ஷாக்கில் ஜிமினா நோட் பண்ணால், என்னடா என்ன ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஃப்ரெண்டு தப்பு பண்ணால் பக்கத்தில் இருக்க இன்னொரு ஃப்ரெண்டு இப்படி தான் தட்டி கொடுத்து புரிய வைக்கணும். நான் கூட ஏதோ ஒரு கோவத்தில் இருக்கேன்னு தாண்டா திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீ இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ஏன்டா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. உனக்கு என்னடா தெரியும் லாராவை பற்றி, லாராவை எதுக்கு ஜங்குக் இந்த பிளேஸ்லேயே வச்சுருந்தான்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா வந்து கோவத்தில் நீ பார்த்தது நீ கேட்டது எல்லாமே ஃபுல்லாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான மூமெண்ட். லாராவை தியாவையும் ஜாக்கையும் பிடிக்கிறதுக்கும் கில் பண்ணதுக்கும் அவங்களோட
அவங்களோட ஒரு பார்ட்னர் தான் லாரா. 3 ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்காங்கங்கிறது தெரிஞ்சு தான் லாராவை இந்த பிளேஸ்லேயே ஜங்குக்கு வச்சுருந்தா. அப்போ தான் தியாவையும் ஜாக்கையும் பிடிக்க முடியும்ன்ட்டு லாரா மூலியமாகவே தியாவையும் ஜாக்கையும் ஜங்குக்கு பிடிச்சான், கில் பண்ணான். அந்த மூமெண்ட் எங்களுக்கே ஃபஸ்ட்டில் தெரியல. லாரா குக்கியை நம்ம ஹவுஸில் ஃபங்க்ஷன் நடந்த டேயில் கிட்னாப் பண்ணிட்டு போனால, நீ கூட குக்கியை கங்கலன்னு கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தல, அன்னைக்கு லாராவை நாங்கள் நேருக்கு நேராக பார்த்தோம். அன்னைக்கு ஜங்குக்கும் நானும் குக்கியை சேவ் பண்ணதுக்கு ஃபைட் பண்ணோம். அப்போ அந்த பிளேஸில் லாரா ஜங்குக்கு பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணபடி, நீ என்னை கில் பண்ணிட்டேன்னு நினச்சிட்ட, ஆனால் கண்டிப்பாக உனக்கு ஒரு பெரிய பெயின் காத்துட்ருக்குதுன்னு வில்லத்தனமாக அவள் சொல்லிட்டு தாண்டா டெத் ஆனா. ஆனால் அவள் இந்த அளவுக்கு உன்னோட பிரெயின் இருக்கு பற்றியா, இந்த பிரெயின் இதையே அவள் இல்லாதபடி பண்ணிட்டு போயிருக்கானா. நீ அந்தளவுக்கு வீக்காக இருந்திருக்கல்ல. யார் 1000 பேர் உங்ககிட்ட வந்து பேசினாலும் என் ஜங்குக்கு அந்த மாதிரி கிடையாதுன்னு நீ திங்க் பண்ணுறதை விட்டுட்டு உன் ஜங்குக்கு மொத்தமாக நீயே தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா? ஆ இதான் நீ லவ் பண்ணடா. இதே இந்த பிளேஸில் டே இந்த மாதிரிலாம் பண்ணா, டேக்கு வந்து லவ் பண்ணா, டே என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான், அப்படி இப்படிங்கிற மாதிரி இந்த வேர்ட்ஸை வேறு எவனாவது ஜங்குக்கிட்ட வந்து சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த பர்சன்டை கில் பண்ணி கடலில் வீசின்னு இருப்பான் ஜங்குக். உன்கிட்ட வந்து அவன் யார் என்னன்னு கூட கேட்டுருக்க மாட்டான். ஆனால் நீ எந்த அளவுக்கு அவனை தப்பாக புரிஞ்சிட்ருக்க. ஓ, லாரா பண்ணி வச்ச அந்த மைண்ட் செட், அவள் உன்னை எப்படி குழப்பி விட்டுருந்தாலும் அந்த குழப்பத்திலேயே எங்கே எல்லாரையும் பனிஷ் பண்ணிகிட்ருக்கியா? வாவ் ட்ரையாங், வாவ். சேர்லேருந்தே உன் கூட இருக்கிற எனக்கு கூட தெரில பற்றியா, நீ என்ன இந்த மாதிரி தப்பாக திங்க் பண்ணி வச்சிட்ருக்குன்ட்டு. நீ இப்படிலாம் இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலட்டே. நீ ஏதோ எங்கள் மேலே கோவத்தில் இருக்கன்னு நினச்சோம். ஆனால் ஒரு பேட் பர்சன் அந்த கேர்ள் சொன்னது எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு உன் ஜங்குக்கு அந்த மாதிரி திங்க் பண்ணி வச்சுருக்க, எங்களை இந்த மாதிரி திங்க் பண்ணி வச்சுருக்க. டே, அன்னைக்கு தொலைஞ்சு போனது உன்னோட சன் தான்டா, அது உன் சன்னு தான், நாங்கள் இல்லைனுங்கள. ஆனால் குக்கி எங்கள் எல்லாருக்குமே இந்த இந்த மாஃபியா ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு பேபிடா. எங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ ஆசை தெரியுமா? எங்கள் எல்லாருக்குமே பேபி போர்ட் பண்ணணும், ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படிங்கிற திங்கிங் நிறையவே இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் நீ தான் டமக்ஸில் பேபி வச்சுருந்த, நீ தான் ப்ரெக்னெண்ட்டாக ஆன. எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பேபிஸ் கூட கொஞ்சம் ப்ளே பண்ணி விளையாட போகிறோன்ட்டு. பேபி போட் ஆகிற வரைக்கும் உன்னை சேஃபாக தான் நாங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டோம். பேபி போட் ஆனதுக்கப்புறமா உன்னையும் குக்கியும் சேஃபாக தான் பார்த்துக்கிட்டோம். குக்கி உனக்கு மட்டும் சன் கிடையாதுயா, எங்கள் எல்லாருக்குமே சன் தான். எங்களோட டொமக்ஸில் அவன் போட் ஆகாட்டாலும் எங்கள் எல்லாருக்குமே எங்கள் பேபிஸ்க்கு முன்னாடி குக்கிக்கு தான் நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். குக்கிக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் எப்போதுமே. அந்த ஒரு கோவத்துலேயும் பேபி காங்கலன்னு ஒரு எமோஷ்னலையும் தான் அன்னைக்கு உன்னை லைட்டாக திட்டுனதை பெருசாக எடுத்துட்டு இவ்வளோ பெரிய ஃபைட் பண்ணி 6 இயர்ஸ்டா. 6 இயர்ஸ் நீ ஜங்குக்கு பிரிஞ்சுட்டு போயிட்ட. நீ போன நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹவுஸில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கு அப்படி எழுந்து ஃபேஸெல்லாம் ரப் பண்ணபடி அப்படியே பக்கத்தில் பெட்டில் டே இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு, சரி எங்கேயாவது ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போயிருப்பான், இல்லாட்டி கீழே போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கும் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு மாஃபியா ஒர்க்குக்கு தான் ரெடி ஆகிட்டு இருப்பார். மாஃபியா ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டு டே தான் சுற்றி முற்றி தேடிட்டு இருக்காரு நம்ம ஜங்குக். குக்கி எங்கே இருக்கிறான்? குக்கி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இந்த கோப்ராவையும் காங்கல, இந்த டேயையும் காங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்கினப்படி நம்ம குக்கிக்கு ஒரு 1 ஏஜ் அதிகமாக தான் இருக்கும். 1 ஏஜ் அதிகமாக தான் இருக்கும். ஒரு 1.5 ஓகே. அந்த மாதிரி ஏஜில் இருக்க குக்கி அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்கிட்டு டேயோட நேமை சொல்லி பைத்தியமாட்டியே நம்ம ஜங்கு கட்டி திரிஞ்சிருப்பாரு. ஒவ்வொரு பிளேஸில் நின்று டேயோட நேமை சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஜங்குக்கு அங்கிட்ட இங்கிட்டமா நின்று டேயோட நேமை சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறத மிம்மம் ஜான் டேட் பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு, ஏன்டா டேயோட நேமை சொல்லி இந்த மாதிரி கட்டுற, குக்கி ஏன்டா அந்த மாதிரி க்ரை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, குக்கி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுதுகிட்டே இருக்கான். இவன் இந்த அளவுக்கு கத்தி கத்தி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இந்த டே எங்கே மாற போனானே தெரியல.
போட்டா குறைக்கி கோப்ராவையும் காங்கல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டேயாங் உனக்கு என்னடா பிரச்சனை? எங்கடா இருக்கிற நீ? அப்படிங்கிற மாரி செம்மையா நம்ம ஜங்குக் கத்திட்டு, அப்படியே குக்கி மிம்மம்மா டான்ஸில் கொடுத்துட்டு கார்டன் சைடில் இருக்க பாடி கார்ட்ஸ்கிட்ட, மெயின் டோர்கிட்ட பாடி கார்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே டேயை பார்த்தீங்களா பார்த்தீங்களாங்கிற மாரி கேட்கவும், யாருமே டேயை பார்க்கலங்கிற மாரி சொல்லிட்டு கேட்டு, மார்னிங் கேட் ஓப்பனில் இருந்துச்சு, நான் நோட் பண்ண சொல்ல அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்ட ப்ரொடெக்ட் பண்ண ஒரு பாடி கார்டு இருப்பான்ல, அவன் சொல்கிறான். இந்த மாதிரி சொன்னான், மெயின் டோர் ஓப்பன் ஆகிற அளவுக்கு நீ என்னத்தடா கவனிச்சு அப்படிங்கிற மாரி அந்த பசங்களுக்கு 2 3 அடி அடிச்சுட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தா நைட்டே நம்ம டேயும் கோப்ராவும் ஹவுஸ்லேருந்து வெளியே போன மொமெண்ட்டை மட்டுமே நோட் பண்ணுறாரு. இந்த டைட்டிலே வெளியே போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பேபியெல்லாம் பார்க்கல, பேபிக்கிட்ட பேபி ஏன் க்ரை பண்ணுதுன்னு கூட நோட் பண்ணலை. நேராக ஜெமினாவோட பேரண்ட்ஸோட ஹவுஸுக்கும் டேயோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தெரியும்ல கொஞ்சம், அவ்வளோ பசங்களோட ஹவுஸுக்கும் டேயை தேடி போயிருப்பாரு. அப்படியே 2 days ஆகுது. 2 daysம் டேய் ஜங்குக்கோட சிட்டி இப்போ எந்த பிளேஸில் இருக்குது, ஜங்குக்கோட சிட்டி முழுக்க நம்ம டேயை சுற்றி வளைச்சி தேடி இருப்பார். இப்படி 2 days கிடைக்காது இந்த மூமெண்ட்டுக்கு. அப்போ இந்த சிட்டியில் எல்லாம் எங்கேயோ போயிட்டானுங்கிற மாதிரி மாஃபியா பிளேஸில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஹோல் மாஃபியாஸ்க்கும் ஆர்டரை போட்டு கண்ட்ரி முழுக்க தேட வச்சுட்டு இருப்பாரு நம்ம டேயை. அப்படியே 1 week ஆகிருக்கும். 1 week நம்ம ஜங்குக்கு சாப்பிடலை, ஸ்லீப் பண்ணலை, டேங்கிற மாதிரி டேயை தான் அவ்வளோ வெட்டியும் கேட்குறாரு. ஜங்குக்கு மவுட்டு திறந்தாலே டே கிடச்சிட்டானா.